28 85 யாரெல்லாம் மனசாட்சியோடு வாழ விரும்பினாங்களோ அல்லது இறைவனுக்கு பொருத்தமாக வாழ விரும்பினாங்களோ அல்லது நன்மைகளில் வாழ விரும்பினாங்களோ எல்லாருக்கும் சாட்சியமாக இறைவன் குரானை கொடுத்துருக்கான். நிச்சயமாக எவன் இந்த குரானை உம்மீது விதியாக்கினானோ அவன் நிச்சயமாக உம்மை திரும்பவும் அம்மீளும் தளத்தில் சேர்ப்பிப்பான். என் இறைவன் நேர்வழியை கொண்டு வந்திருப்பவர் யார், வெளிப்படையான வழிகேட்டில் இருப்பவர் யார் என்பதை நன்கு அறிந்தவன் என்று கூறுவீராக. நம்ம எல்லாருக்கும் ஆன்மாவும் ஒன்று இருக்குது, அது வேதமாக இருக்குது, அது மனசாட்சியாகவும் இருக்குது. இப்போ யார் மனசாட்சியோடு வாழ விரும்பிட்டாங்களோ அவங்க எல்லாம் ஒன்று சேர்த்துருக்கான். அது எந்த மதத்தில் இருந்தாலும் சரி. எல்லா படைப்பும் இறைவன் ஒரே படைத்தோம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், நான் ஒருத்தனை படைக்கப்பட்டவங்க தான். ஆனால் உள்ளுக்குள்ள உணர்வுகளில் யாரெல்லாம் இறைவன் பொருத்தமாக விரும்புகிறாங்களோ அவங்க பக்கம் திரும்பியிருக்காங்களோ, முன்னோர்கள் மூல வழிமுறை இருந்தாலும் கூட மனசாட்சியோடு வர விரும்பினாங்களோ இறைவன் பொருத்தமாக வாழ விரும்பிட்டாங்களோ நன்மைகளை வாழ விரும்பிட்டாங்களோ அவங்களுக்கு இந்த குரான் வழிகாட்டக்கூடியதாக இருக்குது. நிச்சயமாக எவன் இந்த குரானை உம்மீது விதியாக்கினவனோ அவன் நிச்சயமாக உம்மை திரும்பவும் அம்மீளும் தளத்தில் சேர்ப்பிப்பான். இப்போ எல்லாருக்கும் நம்ம குரான் கொடுக்கப்பட்டிருக்கு. இது தர்க்கம் பண்ணுறதுக்காக கிடையாது, படித்து ஒப்பிக்கிறதுக்காக கிடையாது, வாழ்கிறதுக்காக, வாழ்க்கைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலும் இந்த குரானை வச்சுருக்கவங்க எல்லாமே தர்க்கத்துக்கு எடுத்துக்கிறாங்க, அல்லது ஓதி ஒப்பிக்கலான்னு சொல்லிட்டு ஒப்பிச்சிடுறாங்க. அல்ல இறந்தவங்களுக்கு நம்ம இதை கொண்டு நம்ம திதி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை சடங்காக பண்ணால் ஓதி முடிச்சுட்டான்னு சொன்னால் நன்மை நினச்சிட்டு தான் வாழ்கிறதுக்கு இன்னும் அதை பயன்படுத்தவே இல்லை. இன்னும் உம்முடைய இறைவனும் உள்ள கருணையானின்றி வேதம் உமக்கு அருளப்படும் என்று எதிர்பார்க்கவில்லை. இந்த வேதம் நமக்கு கொடுத்தது என்னுடைய அருள் தான், அவனுடைய கருணை கொண்டு இது வாழ்க்கைக்காக நமக்கு கொடுத்துருக்கான். இன்னும் உம்முடைய இறைவனும் உள்ள கருணையால் நன்றி வேதம் உமக்கு அருளப்படும் என்று நீ எதிர்பார்க்கவில்லை. எனவே நிராகரிப்பதற்கு உதவியாளர்கள் நிச்சயமாக நீ இருக்காதீர். அதனால் யார் நிராட்சி போயிருக்காங்களோ அவங்களுக்குள்ள நீங்கள் போயிடாதீங்க. சத்தியம் கொடுக்கப்பட்டதுக்கப்புறம் அவங்களுடைய இணைப்பின் பிணைப்பின் காரணமாக இறைவனுக்கு பொருத்தமாக இருக்க முடியும், அவங்கள சார்ந்து போயிடக்கூடாது.